मदज्ञानतिमिरसंहरण शुभकारिणी शरणुवाणी सत्यदीपाङ्कुरज्योतिशारदा सुदिव्यतेजोमयि सरस्वती स्मरामि। நமது கதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தொடங்குகிறது. இதற்கு முன் நடந்த சம்பவங்களே ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ராமர் ராவணனை தோற்றெடுத்து தன் மனைவி சீதையை மீட்டு வந்த பிறகு அயோத்திக்கு திரும்பினார். அவர் அயோத்தியின் மன்னராக முடிசூடப்பட்டார். ஆனால் சில எதிர்பார்க்காத சூழ்நிலைகளால் கர்ப்பிணியான தனது மனைவியாய சீதையை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகிலுள்ள காற்றில் விட்டு செல்ல முடிவு செய்தார். அதன் பின் சீதை இரட்டை குழந்தைகளான லவா மற்றும் குஷா ஆகியவருக்கு பிறப்பளித்தார். தனக்கு குழந்தைகள் இருப்பது மன்னர் ராமருக்கு தெரியாது. குழந்தைகள் ஆசிரமத்தில் தூய்மையும் அமைதியும் நிறைந்த சூழலில் அன்பு மிகுந்த தாய் சீதையின் பாசத்திலும் முனிவர் வால்மீகியின் பராமரிப்பிலும் மகிழ்ச்சியுடன் வளர்ந்து வருகிறார். வால்மீகி முனிவர் குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து அவருடன் பாசமாக விளையாடுவார். அவர் அவரை தாத்தா என்று அழைத்து அவருடன் குறும்புகள் செய்து விளையாடுவதை மிகவும் மகிழ்ச்சியாக அனுபவித்தார்கள். ஒரு நாள் அவர்கள் கல்வியை தொடங்குவதற்காக நேரம் வந்துவிட்டது என்று முனிவர் முடிவு செய்தார். குழந்தைகள் தங்கள் தாய் தங்களுக்கு ஒரு அழகான பாடலை பாடினார் மட்டுமே கல்வியை தொடங்குவோம் என்று வலியுறுத்தினர். பின்னர் தாய் சீதை இந்த பாடலை பாடினார்.
நினைக்கும் உள்ளமிது நடனமாடுதே ஆனந்தமே. கனவிலும் நீயே நனவிலும் நீயே, கனவிலும் நீயே நனவிலும் நீயே. கலைந்திடாத இனிய கதையே, கலைந்திடாத இனிய கதையே. ராமரச அமுதம் பாடிடவே ரசமிகு ஸ்வரங்கள் ராகமாய், ரசமிகு ஸ்வரங்கள் ராகமாய். தருணம் தவறாமல் தாளம் போடு. ராம ராகவ ரவிகுல திலகா, ராம ராகவ ரவிகுல திலகா. துளியென அருளை பொழிந்தருள்வாய், துளியென அருளை பொழிந்தருள்வாய். ராமரச அமுதம் பாடிடவே மகிழ்ந்திடுவாய் மனமே. ராமரச அமுதம் பாடிடவே மகிழ்ந்திடுவாய் மனமே. அடுத்த நாள் லவா மற்றும் குஷா அதிகாலையில் ஆற்றில் குளிச்சு தங்கள் மீது ஆசீர்வாதம் வழங்குமாறு அன்னை சரஸ்வதியிடம் பிரார்த்தனை செய்தார். ஹே அம்மா, ஹே அம்மா. அம்மா சரஸ்வதி எங்கள் வணக்கத்தை ஏற்றருளம்மா. சப்தஸ்வரங்களுடன் நாங்கள் உன் பாதையில் நடக்கிறோம். அம்மா சரஸ்வதி எங்கள் வணக்கத்தை ஏற்றருளம்மா. சப்தஸ்வரங்களுடன் நாங்கள் உன் பாதையில் நடக்கிறோம். மனத்தோட்டத்திலிருந்து மலர்களுடன் நாங்கள் ஸ்வரத்தோடு ஸ்வரம் சேர்ந்து பாடுகிறோம். அனைவரும் சேர்ந்து இன்று ஸ்வரமாலை கோர்க்கிறோம். சத்தியத்தின் பாதையில் நடக்கும் போது
அம்மா மனதில் பயம் தோன்றுகிறது. அம்மா சரஸ்வதி எங்கள் வணக்கத்தை ஏற்றருளம்மா. மனத்திற்கு வெற்றி உண்டாகட்டும், அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். அவ்வாறே ஆசீர்வதி அம்மா. ஒவ்வொரு கணமும் உன் நினைவில் வாழட்டும், ஒவ்வொரு மூச்சிலும் நீ ஆசீர்வதி அம்மா. அம்மா சரஸ்வதி எங்கள் வணக்கத்தை ஏற்றருளம்மா. மனக்கண்ணாடியில் வீற்றிருப்பவள் நீ, ஒவ்வொரு சிந்தனையிலும் நிறைந்திருப்பவள் நீ. இதயத்தாமரை மலரட்டும், அவ்வாறே ஆசீர்வதி அம்மா. அம்மா சரஸ்வதி எங்கள் வணக்கத்தை ஏற்றருளம்மா. ஹே அம்மா, ஹே அம்மா, ஹே அம்மா. பின்னர் அவர்கள் தடைகளை நீக்குபவரும் யானை முகம் கொண்ட கடவுளுமான விநாயகப் பெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்தார்கள். ಶ್ರೀ ಗಣೇಶ ಹರ ಹರ ಶಂಭೋ ಶಿವ ಗಣೇಶ. ಇಂದು ಮನದಲ್ಲಿ ಶ್ರೀ ಗಣೇಶ ವಂದೇ ವಂದೇ ಗುರು ಗಣೇಶ. ಇಂದು ಮನದಲ್ಲಿ ಶ್ರೀ ಗಣೇಶ ಹರ ಹರ ಶಂಭೋ ಶಿವ ಗಣೇಶ. ಮನದಲ್ಲಿ ಶ್ರೀ ಗಣೇಶ ವಂದೇ ವಂದೇ ಗುರು ಗಣೇಶ. ಶಂಕರ ತನಯ ಗೌರಿ ಹೃದಯ, ಶಂಕರ ತನಯ ಗೌರಿ ಹೃದಯ, ಗಣನಾಯಕಾಯ ಗಣೇಶ್ವರ. ಗಣನಾಯಕ
गुरु गणेश इंदु मनदलि श्री गणेश हर हर शंभो शिव லவா மற்றும் குஷனின் அப்பாவித்தனத்தையும் பக்தியையும் கண்டு அன்னை சரஸ்வதி மகிழ்ந்தார். அவருக்கு தெய்வீக இசையை கற்றுக் கொடுக்க தன்ற மகனான மகர்ஷி நாரதரை அனுப்பினார். உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே, உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே. பறவையின் கீச்சொலி நதிகளின் சலசல, பறவையின் கீச்சொலி நதிகளின் சலசல, மனதில் ஒலிக்கும் இனிய உணர்வே சங்கீதம், மனதில் ஒலிக்கும் இனிய உணர்வே சங்கீதம். உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே. நம்முடைய அமைதியே ஆலாபனமாகும், நம்முடைய அமைதியே ஆலாபனமாகும், மனதின் அலைகளே கமகமாய் மலரும், மனதின் அலைகளே கமகமாய் மலரும். உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே. பறவையின் கீச்சொலி நதிகளின் சலசல, மனதில் ஒலிக்கும் இனிய உணர்வே சங்கீதம். உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே. உங்களுள்தானே சங்கீதமுண்டு போலவகுஷர்களே. ஒரு நாள் அகஸ்திய முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தார். ஒரு காலத்தில் போர்க்களத்தில் இராவணனை எதிர்த்து வெற்றி பெறவும் சவால்களை கடந்து செல்லவும் ஸ்ரீராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற புனித ஸ்தோத்திரத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இது சூரிய பகவானின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு வேண்டுதலும் மந்திர உச்சாடனமுமாகும். லவா மற்றும் குஷா சிறு குழந்தைகளாக இருந்ததால் ஆதித்த ஹிருதயத்துக்கு பதிலாக சூரிய பகவானின் அருளை பெறுவதற்காக அவருக்கு ஒரு எளிய மந்திரத்தை அவர் கற்றுக் கொடுத்தார்.
मनोधैर्यसिद्ध्यर्थम् आदित्यं प्रणमाम्यहम् मनोधैर्यसिद्ध्यर्थम् आदित्यं प्रणमाम्यहम् मनोविकल्पनाशार्थं भानवे प्रणमाम्यहम् मनोविकल्पनाशार्थं भानवे प्रणमाम्यहम् मनोविकल्पनाशार्थं भानवे प्रणमाम्यहम् मनोल्लाससिद्ध्यर्थं मित्राय प्रणमाम्यहम् मनोल्लाससिद्ध्यर्थं मित्राय प्रणमाम्यहम् शत्रुसंहारकं विजयप्रदायकं वन्दे बालभास्करम् शत्रुसंहारकं विजयप्रदायकं वन्दे बालभास्करम् वन्दे बालभास्करम् वन्दे बालभास्करम् वन्दे बालभास्करम् யாரோ ஒருவர் ஸ்ரீராமரின் எப்போதும் பணிவான பக்தரான சக்தி வாய்ந்த அனுமனிடம் ராமரின் குழந்தைகள் ஆசிரமத்தில் வளர்ந்து வருவதாக கூறினார். அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே குழந்தைகளுடன் விளையாடுவதற்காக ஆசிரமத்துக்கு விரைந்து சென்றார். என்ன வேண்டும் பிள்ளைகளே, இந்த மாமா உங்களின் தாசனே. என்ன வேண்டும் பிள்ளைகளே, இந்த மாமா உங்களின் தாசனே. சீதம்மா தாயும் இல்லை எமக்கே, ராமனுக்கும் சிரிப்பே இல்லை. சீதம்மா தாயும் இல்லை எமக்கே, ராமனுக்கும் சிரிப்பே இல்லை. உங்களிலே காண்கிறேன் எங்கள் ராமனின் சிரிப்பை, உங்களோடு ஓடி ஆடுவேன், உங்களுக்கு செய்வேன் சேவைகள். என்ன வேண்டும் பிள்ளைகளே, இந்த மாமா உங்களின் தாசனே. பழம் வேண்டும் லவா, எந்த பழம் வேண்டும் குஷா,
உங்களின் தாசனே. அன்னை சீதை ராமரின் பிறப்பிலிருந்து தொடங்கி அவருடைய கதையை அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அனுமனும் குழந்தைகளுடன் அமர்ந்து அந்த கதையை கேட்கத் தொடங்கினார்.